சீலன்னு சொன்னால 3 மலையை வெட்டிட்டான் அந்த பள்ளமாக இருக்குன்னு, அப்படியே இருக்கட்டும். அவளை வேறையும் தூக்கி போட்டு உள்ள பொக்கலைன்னு வச்சு மூடி புதைக்கல, நீ பாட்டே இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? மலைனா என்ன தெரியுமா? மண்ணுனா என்ன தெரியுமா? காசு. மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயிலா ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, செஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேன்ட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? இந்த எந்த காலத்திலையும் இவன் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க. எங்கள் அம்மாவை பார்க்குறேன், என்னை பெத்த தாயை. அம்மாவுக்கு 2 கண் இருக்குது. விற்றா எப்படியாவது ஒரு 50 லட்சம் வாங்கலாம். இதயம் நல்லா தான், ஹார்ட் பீட் நல்லா இருக்குது. இந்த இதயத்தை டொனேஷனுக்கு காத்திருக்கிறான். டொனேட் பண்ண யாராவது அம்மாவோட இதயத்தை விற்றா 2 கோடி வாங்கலாம். சிறுநீரகம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இது பழுதாகலை. 2 கிட்னி இருக்குது, 2யுமே விற்கலாம். இல்லை 2ல் 1 விற்றா கூட ஒரு 25 லட்சம் கிடைக்கும். இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்தில் பார்த்துருக்கியா? இருக்கான். அவன் தான் இந்த அயோக்கிய பய. மண்ணள்ளி விற்கிறது, மலையை குடைஞ்சி விற்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறது. இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை ஒரு அடி, ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்க நீ. இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே, ஒரு மந்திர கோலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவதுதான். ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா? சிரிக்காத, உண்மையிலே கட்டி முடியல. ஒரு தளம் கட்டிருக்குது. நான் சொன்னேனே 24 தேர்தல் அப்போ திறப்பாருன்னு, சரியாக திறக்கிறாரு. ஒரு தளம் தான் கட்டியிருக்கு, மேலே கோபுரம் அது செட்டு. இப்போ திறந்துட்டு கட்டுவார். உன்னை எங்கே உண்டி தொலைக்கிறது? நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், என் அருமை பெற்றோர்கள்ட்ட, தம்பி தங்கைகள்கிட்ட, உங்களை நீங்கள் நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க, பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மா மக்க, பொண்ணுடுப்போர், பொண்ணெடுத்தோர், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களாம் உங்களுக்கு உறவினர்கள். நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். எனக்கு ரொம்ப மன வலிக்கும். தெரியாமல் இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. நாய் நிறையா இருந்தால் கூட நான் வீட்டில் சுதந்திரமாக போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா. இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும். என்ன செய்யுது, கூட பிறந்துட்டு விட்டுட்டு போக முடியல. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்கள், நீங்கள் இந்துவாக இருந்து தமிழரானீர்களா இல்லை தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா? தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணையாக, பகவான் கிருஷ்ணர் மேலே, இல்லை உங்கள் ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க, நீங்க எது இதில் உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனாக ஏற்றியா? தினம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, தேங்காய் கொண்டு போகிறது, வாழைப்பழம் கொண்டு போகிறது, பூ கொண்டு போகிறது, கரும்பு கொண்டு போகிறது, நெய் கொண்டு போகிறது, அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுப்பா? அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா, விவசாயி தான். அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள். அதை நீ யோசிக்கணும்ல. தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல், இதை எல்லாரும் படிக்கணும். எவன் படிக்கிறான்னு இல்லையோ, நாம் தமிழர் என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அதில் சொல்லிக்காங்க பாருங்க, 120 நாடுகளின் ஆய்வு அறிஞர்கள்
தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் 12 ஆண்டுகள் தான், அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்துல ஒரு நாட்டு தலைவனும் பேசல, ஐநா பெருமன்றம் பேசல. ஐயா எழுதினார், அவர் பிள்ளை நான் தான் ஊரா பேசிட்டேன், உலகத்திலே நான் தான் பேசுறேன். டே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடான்னு. உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுறதுக்கு, கங்கை யமுனா இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமயமலையில் இருந்து நன்னீருங்கிறோம், பனிப்பாறைகள் உருகி 15,000 இடங்களில் இருந்து 15,000 இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாம ஓடுது. 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது. 85 விழுக்காடு 2030. 2000 வருஷம் இருக்கு நினைச்சிருக்கியா? எத்தனை வருஷம் இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 6 ஆண்டுகள். 6 ஆண்டுகளில் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும். இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிரீன் இந்தியா அறிவிக்கல? புவி வெப்பமாவதை, பருவநிலை மாற்றத்தை, இந்த பனிப்பாறைகள் உருவி ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான், பிடிப்பதுதான், மரங்களை வளர்ப்பதுதான். இனி பருவமழை என்பதே கிடையாது. புயல் மழை, பெருமழை 2 தான் அடியும். அது எப்ப பெய்யும்னு தெரியாது. கார்த்திகை மாதத்துல அக்டோபர் நவம்பர்ல பெய்யுற மழை திடீர்னு ஜனவரியில் பெய்யுது. கோடையில் மழை வராதுன்னா கோடையில் பெருமா மழையா பெஞ்சு விடுது. காரணம் பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்லுவான். பருவநிலை மாற்றத்தால் பருவநிலை மாறிச்சா நீ மாத்தினியா? மாறிச்சா நீ மாத்தினாடா யோக்கியப்பல. இந்த குண்டு வெடிக்குமா கடல்ல போடு, இந்த குண்டு வெடிக்குமா பாலைவனத்தில் போடு, இந்த குண்டு வெடிக்குமா மலை மேல போடு. நீ ஒண்ணுமே செய்யணும்டா. ஒன்னே ஒன்றா, ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்துறா. நீ பூமியில பிறந்ததுக்கான பயனை செஞ்சுட்டடா. அந்த பூமி தாய்க்கு நீ செய்ய வேண்டிய ஒரு வேளை, என்ன பெத்த தாய்க்கு சோறு போட்டங்கன்னு சொல்லுவில்ல, அப்படி ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்துறா. அவ்வளவுதான்டா நீ செய்ய வேண்டியது. அவ்வளவுதான். ஆண்களும் தாயாகலாம். என்ன வழி? ஒரு மரக்கண்டை நட்டு வளர்த்தால் ஆண்களும் தாயாகலாம்ங்கிறான். போடா, உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி, மாட்டுக்கு பேர் வைக்கிற மாதிரி கருப்பா வாடா, செவலை வாடா, மயிலை வாடா அப்படின்னு பேர் வைக்கிற மாதிரி, நாய்க்குட்டிக்கு ஜிம்மி பம்மின்னு என்னத்தையே வச்சு கூப்பிடலடா. அது மாதிரி மரத்துக்கு பேர் வைடா. உன் தாத்தா பேரை வைடா, கருப்பையா, செல்லச்சாமி, எதை பேரை வச்சு பேசு, அவனோட பேசு. மரத்துக்கு பேசுனா கேட்குமான்னு? கேட்கும்டா பரதேசி, கேட்கும். ஏய், இதுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கான்னு நினைக்காத. தொட்டாச்சு நீங்க செடியை போய் பாரு, தொடு சுருங்குது அப்படின்னா உணர்ச்சி இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்கு. அப்பா சொல்றாங்க நீ மரத்தோட பேசுன்னு. நீ பேசிக்கிட்டே இரு, அதுவரை பூத்தது காய்ச்சது இல்லாமல் அடுத்த ஆண்டு அதிகமாக பூக்கும் காய்க்கும்ங்கிறாங்க. ஒரு தோப்பில் இருக்கிற ஒரு மரத்தை நீ வெட்டி விட்டால் அதன் அருகில் இருக்கிற மரங்கள் அடுத்த முறை பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறதுங்கிற பயந்துருது மரம்ங்கிறாங்க. நீ நம்ப மறுக்கிற. நீ கைகுலிக்கு கட்டி பிடிப்பது போல கீழே பூமிக்கு இல்லை வேரோடு ஒரு பின்னி ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும்ங்கிறாங்க. உனக்கு நம்ப முடியல, நம்பித்தான் ஆகணும். அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பால் கறந்தாருன்னு நக்கலா சிரிச்ச, அது சயின்ஸ். உனக்கு கேவலம். ஐயோ, பாட்டு பாடியெல்லாம் மாடு பால் கறக்குமா அப்படின்னு. மாடை கட்டி வச்சிரு, பட்டாசை போடு, அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? அதிர்ற வேட்டு சத்தத்துக்கு வெறித்த அத்துக்கொண்டு ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்காத? சொல்லு. ஹே அப்படின்னா மாடு இப்படி போராடு, வா 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 அப்படிங்கும்போது கிட்ட வருதா இல்லையா? இதை கூட கற்றுக்கொள்ளல எத்தனை ஆண்டுகள்ல? சொல்லு. என் வீட்டில் 2 பேர் இருக்கான், வீரா சூரான்னு. வீரா சூரா என்ன ஒளியில் பெரிய வித்தியாசம் கண்டுருவேன்? 2 பேரும் நாய்க்குட்டியை தான். வீரானா வீரா வருவான், சூரானா சூரா வருவான். எப்படி அவனுக்கு சின்ன ஒளி அளவில் என் பேர் வீரா, என் பேர் சூரா, இது அப்பா அப்படி கூப்பிட்றாரு, அம்மா கூப்பிட்றா, அப்படி தெரியுது. எத்தனை லட்சம் கார் போகுது சாலையில். என் கார், என் மனைவி கார் வரும்போது சரியா அம்மா கார் வந்துருச்சுன்னு கத்திக்கிட்டு வெளியில் வரான், அப்பா கார் வந்துருச்சு, அந்த சத்தத்தை உணர்ந்து வரானே, அப்போ அவனை எப்படி சொல்கிறது? சொல்லு. நீ தேனிங்கிற 1000 நாய்களுக்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனிக்கு இருக்குங்கிறான், ஒரு தேனி ஈக்கி இருக்குங்கிறான். நீ எதையும் கற்கிறது இல்லை, எதையும் படிக்கிறது இல்லை. இத்தனை பேர் கற்றறிந்தவர்கள் இருக்கிறீங்க, சாலையில் போறீங்க, எவ்வளவு பாரவுந்துகள் நம் மணலை கொண்டு போகுது, மலையை கொண்டு போகுது, அது கவனிக்கல. தூசி பறந்து உன் கண்ணில் படுறது காரணம் என்ன? என்னை கவனி, என்னை கவனிடா. என்னை வெட்டி கொண்டு வர ஆத்து மணலை அள்ளி கொண்டு போகும்போது அருமை தம்பி தங்கைகளே, சொட்டு சொட்டாக தண்ணீர் வடித்து கொண்டே போகும். ஒரு லாரியில்
2000 லிட்டர் தண்ணீர் அதுக்குள்ள இருக்குங்கிறான் ஒரு லாரியில் ஈரத்தோட மண் அள்ளி போகும்போது. அது சொட்டு சொட்டா விழுவது மண்ணில், லாரி மண்ணை தண்ணீர் இல்லை, நம் தாய் நிலத்தின் கண்ணீர். அவள் அழுகிறா, என் அருமை பிள்ளைகளே என்னை களவு கொண்டு போறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க நீருக்கு தண்ணிக்கு என்ன செய்வீர்கள் என்று அவள் வருந்தி வடித்த கண்ணீர் தான் அது. சமூகம் என்பது என்ன? ஒத்தார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படும்ங்கிறது. அது என்ன ஒத்தது அறிவார்? இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன், நான் நெல்லை விளைய வச்சிட்டேன். அந்த நெல்லை அரிசியாக்குறதுக்கு ஒரு அரவை ஒரு எந்திரம் இருக்குது, அது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட கத்தரிக்காய் விளையுது. எனக்கு நெல் விளையுது, கேரளாவில் தேங்காய் விளையுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட பருத்தி விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட தக்காளி விளையுது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது, அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு கலைஞன் தேவைப்படுறான். அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன், அவன் வர தேவைப்படுது என் வாழ்க்கையில். எனக்கு துணி தச்சு தர எனக்கிட்ட பருத்தி இருக்கு, அதை நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான், அவன் ஒருத்தன். அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான். நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது. அப்போ மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன், ஒரு கலைஞன் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான். இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர்தான் சமூகம். அதை விட்டுவிட்டு நாங்கள்லாம் இந்து அன்னைக்கு பார்க்குறேன் திருநெல்வேலியில் இந்து பாதுகாப்பு மாநாடு. மோடி ஆட்சியில் கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்துவை யாற்றிருந்து பாதுகாக்கப்படுற? இந்துக்கிட்ட இருந்து தான். யாருக்கு என்ன பிரச்சனை? ராமருக்கு சிலை செஞ்சிருப்பாங்கல்ல, எதில் செஞ்சிருப்பாங்க? ஒருவேளை தங்கத்தில் செஞ்சிருக்கலாம். தங்கத்தை தந்தவது யார்? வெள்ளி கிரீடம், அதை தந்தவள் யார்? தங்க வேல், அதை தந்தவர் யார்? கற்களில் சிலை, கற்களை தந்தவள் யார்? தந்தவள் யார்? உன் கடவுளையே பிரசவித்தவள் இந்த பூமி என்பதை நீ மறந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த 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 இது இதுக்கு இது அதுதான் நீ இந்த பூமி தாய்க்கு செய்ற நன்றி கடன், வேற ஒண்ணுமே கிடையாது. அரசு பால் விற்குது, ஆவின் பால். எங்க ஐயா மன தொங்கராஜிட்ட கேளுங்க, பால் விற்கிறீங்களே மாடங்க? பால் பாக்கெட்டில் கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் இருக்கே, பாலை எங்கே கறக்குறீங்க? இங்கே கறக்கு. உங்கள் வீட்டு குழாயத்திற்குனா வருதா குடங்குடமா? மாடு இல்லாமல் பால் எப்படி வரும்? ஏன் நீ ஒருத்தங்க கூட கேட்கல? எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற, எத்தனை மாடு வச்சுருக்க? என்னைக்கு நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டு மேலே இருந்து வர போறீங்க, கேள்வி கேட்க போகிறீங்க?